கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சி விலகாது என்பதற்காக பல்வேறு காரணங்களை அரசியல் விமர்சகர்கள் முன்வைத்து வருகின்றனர். 2029 லோக்சபா தேர்தலில் மத்தியில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதிகளையும் வெல்லும் திமுக கூட்டணி காங்கிரசுக்கு தவிர்க்க முடியாததாக உள்ளது. விக்கிரவாண்டி மாநாட்டில் தாவேகா தலைவர் விஜய் கூட்டணிக்கு கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வழங்கப்படும் என அறிவித்து இருந்தாலும் இதுவரை திமுக கூட்டணியில் உள்ள எந்த கட்சியும் தாவேகாவுடன் இணையவில்லை. காங்கிரஸ் கட்சிக்கு சிலர் விஜய்க்கு ஆதரவாக பேசினாலும் தாவேகாவின் அடிப்படை கட்டமைப்பு மீது கட்சி தலைமையிடம் கடும் சந்தேகம் நிலவுகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக மத்தியில் எதிர்க்கட்சித் தலைவர் பதவியையே பெற முடியாத காங்கிரசுக்கு ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக வெளிப்படையாக ஏற்ற ஒரே முதல்வர் ஸ்டாலின் மட்டுமே. மேலும் இந்தியா கூட்டணியில் இதுவரை எந்த கட்சியும் விலகாத நிலையில் தமிழ்நாட்டின் மொத்த தொகுதிகளையும் வென்று தரும் திமுகவை கைவிட காங்கிரஸ் தயாராக இல்லை என விமர்சகர்கள் உறுதியாக தெரிவிக்கின்றனர்.